திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் இந்த பதிவு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த காலையில் இந்த ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சது, இந்த நகைச்சுவைகளெல்லாம் தாண்டி இன்று கள்ளக்குறிச்சியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விஷசாராயத்தால் ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த வழக்கில் 18 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அவர்களுடைய விசாரணையானது இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கு. ரொம்ப வேதனையாக இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, நீதிமன்றம் அந்த 18 பேரையுமே குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவங்கள வைத்திருக்க கூடாது. அதாவது வைத்திருக்க கூடாதுன்னு எப்படி சொல்றாங்கன்னா, குண்டர் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு காவல்துறை அவங்க மேல போட்டுச்சு. பட் அந்த குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு ஒரு நடைமுறை ப்ரொசீஜர் இருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நேரத்தில் மட்டும் அவர்கள் மேல ஏன்னா மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் இது சார்ந்து பேசுறாங்க, இது அரசியல் சூழ்நிலை காவல்துறைக்கு அழுத்தமானதன் அடிப்படையில் அவர்கள் மேல குண்டர் தடுப்பு சட்டம் போடுறாங்க. ஆனா ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தை ஒரு சாதாரண ஒரு கொலை வழக்கிலேயோ அல்லது ஒரு கொலை முயற்சி வழக்கிலேயோ அல்லது ஒரு திருட்டு வழக்கிலேயோ கைது செய்யப்பட்டவர்கள் மேல குண்டர் தடுப்பு சட்டம் போட்டு அவர்கள் ஓராண்டுக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை எவ்வளவோ முனைப்பு காட்டி அவர்களை ஓராண்டு வரை சிறையில் வச்சிருக்கு. அப்படிப்பட்ட காவல்துறை ஏறக்குறைய 10 ஆண்டுக்கு மேல விசாரணை கைதிகளாகவே நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் சிறையில் கைதிகள் இருக்கும்போது அவர்கள் வெளியில வர்றதுக்காக எந்த ஒரு முனைப்பும் காட்டாத இந்த காவல்துறை இந்த 18 பேர் மேல குண்டர் தடுப்பு சட்டம் போட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கை ரொம்ப சீரியஸா அதை கையாண்டு அவர்கள் மேல உரிய அளவுல ஆவணங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறத மிக 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 மோசமான அளவுல இதை தவறு விட்டுருக்காங்க. இதை ஒருபோதும் எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ளவர்களும் இதை சகித்துக் கொள்ளவே முடியாது. 60 உயிர்கள் பலி போயிருக்குது. ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஓராண்டுகளாக அவர்களும் சிறையில் இருக்கிறோம். இந்த வியாபாரத்தை அரசு முழுதுமா காவல்துறை கட்டுப்படுத்தணும், இவர்களுக்கு உண்டான தண்டனையை வாங்கி கொடுக்கணும், அதுக்கான அபிடவிட்டை ரெடி பண்ணி கோர்ட்ல தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற காவல்துறை அவர்கள் மேல எந்த ஒரு அடிப்படையிலுமே கொண்டு போய் இதை வைக்காம அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுறாரு. இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 உயிர்கள் போறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. இவர்கள் சிறையில் இருக்கிறதுனால தான் ஒரு மயான அமைதி இருக்குது, இவர்கள் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை முன்வைக்கும் போதும் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் மேல நீங்க டிஃபர்மேஷன் போட்டிருக்கீங்க, இவர்கள் குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்கீங்க, ஆனா அதுக்கான உரிய ஆவணங்கள் எதுவுமே எங்களுக்கு நீங்க கொடுக்கல. சோ அந்த அடிப்படையில் இவர்கள் மேல போட குண்டர் சட்டத்தை நாங்க ரத்து செய்யறோம். அப்ப ரத்து செஞ்சா என்ன ஆகும்னா, அடுத்த வாய்தாலையோ அல்ல அதுக்கு அடுத்த வாய்தாலையோ இன்னும் 2-3 நாள்ல அவர்கள் கோர்ட்ல அவர்களுக்கு தேவையான பிணையை வாங்கிட்டு 18 பேரும் வெளியில வரதுக்கான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கு அப்படிங்கறத தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதன் மூலமா நான் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் திமுக இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் தலைமை நிர்வாகிகளுக்கும் கேட்டுக்கிறது என்னன்னா, தலைவர் வேல்முருகன் அவர்கள் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, திமுக அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது கூட்டணியில் இருந்து கொண்டு வேல்முருகன் இப்படி பேசுறாருன்னு சொல்லி சில நேரங்கள்ல கடிஞ்சிக்கிறீங்கல்ல. எத்தனை இடங்கள்ல தலைவர் வேல்முருகன் அவர்கள் திமுக அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கும் நேரடியாகவே சொல்லியிருக்கிறாரு, அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு எந்திரம் என்பது பாஜகவின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது, RSS கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பேசியிருக்கிறாரு, மக்கள் மன்றத்திலும் பேசியிருக்கிறாரு, அவருடைய முகநூல் வாயிலாக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாரு. எத்தனை இடத்துல இதை பேசியிருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு இவர்கள் வெளியிடக்கூடாதுன்னு. ஆனா முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறை அவர்களுடைய வேலையை சரியா செய்யாம இவர்களுடைய குண்டர் சட்டத்தை ரத்து செய்யறதுக்கான வழிகளை செஞ்சிருக்காங்க. அப்ப இது என்ன ஆகுது? அப்ப இது தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் சொல்றது போல RSS உடைய அஜெண்டா படிதான் முக்கிய அதிகாரிகள் செயல்படுறாங்க. அரசு துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை உட்பட முக்கிய அதிகாரிகள் செயல்படுறாங்க. ஏன்னா இப்ப என்ன ஆகுனா, இவர்கள் வெளியே வரும்போது திமுக அரசாங்கம் அவர்கள் சரியா கைது செஞ்சு அந்த வழக்கை சரியா அணுகல, அவர்கள் வெளியே வரதுக்கு திமுக அரசாங்கம் காரணமாக இருக்கும் அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. அதிகாரிகள் மீது மக்களுக்கு கோவம் வராது, இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கோவம் வரும். இப்ப அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கோவம் வரும்போது இந்த அரசோடு இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் மீதும் மக்களுக்கு கோவம் வரும். இப்ப இதை தான் பாஜக விரும்புது. அப்போ அண்ணாமலையின் போன்ற ஒரு IAS அதிகாரியை இங்க நியமிச்சிருக்க, ஒரு IPS அதிகாரி இங்க நியமிச்சதும், ஆளுநர் RN ரவி போல ஒரு உளவுத்துறை சார்ந்த ஒரு நபர் இங்க நியமிச்சதுமே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி அமைப்புகளை வீழ்த்த வேண்டும்னா இங்க இருக்கக்கூடிய அரசு எந்திரங்களை சரி செய்யாம விடணும். அப்ப இந்த வேலைகளை அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காதல விழணும்னு பேசிட்டே இருக்கிறார். இந்த ஒரு செய்தியை தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், முக்கிய நிர்வாகிகள் உங்களுடைய தலைமைக்கு கொண்டு போய் கடத்துங்க, முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போக. வேல்முருகன் ஒரு மனிதர் சொல்றதை கேளுங்க. இந்த ஆட்சியை காப்பாற்றணும், மக்கள் கிட்ட இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் வரணும், மக்கள் இந்த ஆட்சியை ஏத்துக்கணும்னா வேற வழி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசு எந்திரங்களை சரி செய்ய வேண்டியது இருக்கு. உளவுத்துறையை கொஞ்சம் டைட் பண்ணி எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் RSS பின்புலத்திலிருந்து இயங்குறாங்க, எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் RSS இயக்குது அப்படிங்கறத தயவு செய்து கவனிங்க. முக்கியமாக குறிப்பாக இந்த 18 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் அவர்கள்
அவர்கள் வந்து இந்த குண்டர் தடுப்பு சட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றி அவர்கள் வந்து மறுபடியும் பிணையில வந்தாலும் அவர்கள் மீண்டும் இது போல வேலைகளை வந்து செய்யாம இருக்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்க. அவர்கள் மீது இருக்கிற வழக்குகளை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துங்க. ஏன்னா கோர்ட்டே வந்து நீங்க எந்த வேலையும் சரியா செய்யல, உங்க மேல இருக்கிற வழக்கு சம்பந்தமான எந்த உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யலன்னு சொல்லுது. அப்ப அந்த அதிகாரிகளை தயவு செய்து கவனத்தில் கொண்டு அந்த வேலையை அவங்க செய்ய வச்சு உடனடியாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து இனிமேல் தமிழகம் முழுவதும் இந்த மதுவே இந்த குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சி, இது ஏன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக பேச வேண்டியது, தமிழக வாழ்வுரிமை கட்சியை தலையாய கொள்கையாக மது ஒழிப்பு கொள்கை இருக்குது. அப்ப டாஸ்மார்க் மதுபானங்களே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பேசுறோம், அதை படிப்படியாக குறைங்கன்னு நம்ம பேசுறோம். அது சம்பந்தமா தலைவர் எத்தனை தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை இடத்துல போராட்டம் செஞ்சிருக்கிறோம். இது சம்பந்தமாக ஒரு போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதாகி இருக்கிறாங்க. அப்ப தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடி கொண்டிருக்கும் பொழுது இது டாஸ்மார்க்கு, அப்ப அதை தாண்டி கள்ளசாரையம் விஷசாரையம் குடிச்சு இங்க மக்கள் இறந்து கொண்டிருக்கும் போது பார்த்துக்கிட்டு கை கட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ இதை தயவு செய்து அரசு உறுதிப்படுத்துங்க. அரசு தயவு செய்து இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இந்த குற்றவாளிகளுக்கு அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கும் வகையில் காவல்துறையை முடுக்கிவிட்டு அவர்களுக்கு உடனடியாக நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றுக் கொடுக்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்துங்க. அப்பொழுதுதான் இந்த அரசை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மதிப்பார்கள். இதைத்தான் தலைவர் வேல்முருகன் தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். திமுக அரசாங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நீங்க செய்யலனா உங்க மேல தான் எல்லாருக்கும் கோபம் வரும். அதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கையாக இருக்கிற இந்த மதுவிலக்கு கொள்கையை நடைமுறை திமுக அரசாங்கம் படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த கள்ளச்சாராய வழக்கில் கைதானவர்களுக்கு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இதை திமுக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.